அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மன்பதையின் உயர் நெஞ்சம் என்று பரதனை புகழ்ந்த கோசலை தாய். பாடல் எண் 917. என்றுள்ளம் நினைத்தாளே இதய வாசல் திறந்தாளே, மன்பதையின் உயர் நெஞ்சுன் மாண்பறியாதிருந்தேனே, உன்னிலுமோ குறை கண்டேன் உயர்ந்தோய் என்று உருகினளே, பொன் மலர் போல் மனத்தவனை புகழ்ந்து அழுதே மருகினளி. இதுவே 917வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். என்றுள்ளம் நினைத்தாளே இதய வாசல் திறந்தாளே, உத்தமனாய் திகழக்கூடிய உன்னுடைய வியக்கத்தகும் பேரன்பினால் என்னுடைய உள்ளத்தையும் கவர்ந்து என்னையும் நீ ஆட்கொண்டு விட்டாய் மகனே என்று அந்த தாயானவள் தன்னுடைய உள்ளத்துள்ளே பரதனை மிகவும் உயர்வாக நினைத்து தன்னுடைய இதய வாசல் என்கிற உள்ளத்தை திறந்து அவனிடம் பேசினாள். மன்பதையின் உயர் நெஞ்சுன் மாண்பறியாதிருந்தேனே. மன்பதை என்கிற மக்கட் பரப்பாகிய மனித சமுதாயத்தில் வாழக்கூடிய மிக உயர்ந்த நெஞ்சம் கொண்டவனாக விளங்கக்கூடிய உன்னுடைய மாண்பு என்னும் பெருமையை இத்தனை காலமும் நான் அறியாமல் இருந்து விட்டேனே, உன்னிலுமோ குறை கண்டேன் உயர்ந்தோய் என்று உருகினளி. அவ்வாறு மாண்பு மிக்கவனாய் மிகவும் பெருமை மிக்கவனாய் திகழும் உன்னுடைய குணத்திலுமோ நான் குற்றம் காண முற்பட்டேன். உயர்ந்தவனே, உயர்ந்த நெஞ்சம் கொண்டவனே என்று அவள் உள்ளம் உருகி அழுதாள். பொன் மலர் போல் மனத்தவனை புகழ்ந்தழுதே மருகினளி. பொன்னானது தன்னுடைய சிறப்பான பண்புகளை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதைப் போலவே பொன் என்கிற மலர் போன்ற, பொன்னால் செய்த மலர் போன்ற உள்ளம் கொண்ட அந்த பரதனை தன்னுடைய சிறப்பான பண்புகளை எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளாத பொன்னால் செய்த மலர் போன்றே சிறப்பான உள்ளம் கொண்ட அந்த பரதனை போற்றி புகழ்ந்தவாறே தன்னுடைய துன்பத்தினால் கண்ணீர் விட்டு மனம் கலங்கி அவள் அழுதாள். இதுவே 917வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 918வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.